இல்ல நாளா வர முடியாது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தான் தெரியுமே. ஏய், என்ன எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. எனக்கு ஷேட் எடுத்த கூட உங்க அப்பா திட்டுவாரா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்பணுங்க. சரி வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நானே போய்க்கிறேங்க. என்ன நீ காபி சாப்பிடவும் வர மாட்டேன்ற, வாக் பண்ணவும் வர மாட்டேன்ற. சரி ஒரு ஷர்ட் எடுத்து கொடுனா அதுவும் வேணாங்கிற. சரி நான் உன்னை டிராப் பண்ணலான்ற, அதுவும் வேணாங்கிற. சரி நீ வீட்டுக்கு போ, பின்னாடியே நான் வரேன். வந்து உங்க அப்பாவை பார்த்து கேக்குறேன், என்ன பொண்ணை எதுக்கு எடுத்தாலும் பயமுத்தி வளர்த்துருக்கீங்கன்னு. வரேன், என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ். ஓகே, நான் உங்க கூட வரேன். தட்ஸ் குட். இப்படிதான் இருக்கணும். அப்பாவுக்கு பயப்படுறதுக்குலாம் ஒரு வயசு இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படணும், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதுபடி நடந்துக்க. இப்ப போலாமா? வா. உட்காரு. சரி போலாமா? சார், குட் ஈவினிங். ஏதோ அர்ஜென்ட்டா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட காணோம்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். எஸ் சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ப்ராப்பரா லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தேவைப்பட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு யோசிச்சேன். நீங்க ஸ்டேஷனை விட்டு கிளம்பின உடனே இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிட்டாரு. வெரி சேட். பட் நீங்க இதை எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். புரியல. உங்களுடைய பழைய எதிரிகள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. நீங்க இங்க இருக்கிறீங்கிற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க தான் டிபார்ட்மெண்ட்டை விட்டு போயிட்டீங்களே தவிர அவங்க யாரும் அவங்க தொழிலை விட்டு போகல. என்னோட ஹஸ்பண்டை யாராவது கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறேன். பட் அதெல்லாம் இருக்காதுன்னு அடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? டிபார்ட்மெண்ட் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாரு. பட் இந்த கண்ணாமூச்சி கேம் போதும்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்க ரெசிக்னேஷனை கவர்மெண்ட்டுக்கு முறைப்படி சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. சோ வாட்? சொல்லிட வேண்டியதானே? லாங் லீவ்னு சொல்லி வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு க்ளோசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நேர்ல வர சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். ஆனா நீங்க எதிர்பார்க்கறத செய்யற நிலைமையில நான் இப்போ இல்ல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே சார், எனக்கு என்னோட ஃபேமிலி முக்கியம். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மாமியார், என் வீடு, குருவி கூடு மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. புரியாம பேசுறீங்க மேடம். நான் உங்களை மிரட்டல, பயமுறுத்தல. பட் வார்ன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சாமி அப்ப ரிலீஸ் ஆகுறாரு.